ஈஸ்ட் கோஸ்டுக்கும் வெஸ்ட் கோஸ்டுக்கும் சண்டை. உங்களுக்கான சேலஞ்ச் சீ ஃபுட் சேலஞ்ச். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஏய் என்னடா பவுலிங் ரிவர்ஸ்ல போறான் இவன். குக் எல்லாம் இன்னைக்கு வந்து கேப்டன்ஸா மாற போறாங்க. அண்ட் கோமாலிஸ் எல்லாம் பைரேட்ஸா மாற போறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். அந்த 1.5 மணி நேரம் முடியும் போது கண்டிப்பா இன்னைக்கு கேஸ் கட் பண்ணிடுவோம். அப்பா நாங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே சமைச்சிருவோம். நீங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டு போயிருங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாத்தீங்களாப்பா கலாய்க்கிறாரு உங்களை. எனக்கு நல்லா அப்பா வந்தா லேட் ஆகும், உனக்கு இன்னொரு 1 hour கிடைக்கும்னு சொல்றேன். கரெக்டா கட்டுட்டா. Guys, 1.5 hours time, 1 main dish. Your time starts now. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். மஞ்சள் கலர் கருப்பு கலர் ரெண்டுமே வேணும். மஞ்சள் கடுகு. கருப்பு கடுகு. மஞ்சளும் கடுகும். மஞ்சள் கலர் கடுகு. கருப்பு கலர் கடுகு. புரியலையே. ஹார்ன் அடிச்சுக்கோ. முதல் யாரோட கோமாளி பின்னாடி தவறுங்க. என்னங்க இருக்கும்? மெல்லமா ஓட்டு. தண்ணி மீன்லாம் செத்துறக்கூடாது. இன்னைக்கு இதோ இதான் நம்ம ஆம்பிஷன். உள்ள போயிட்டு குக்கும் குக்கும் ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். அது இல்லடா. பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. நம்மளுக்கு இந்த சாஃப்ட் ஸ்பாஞ்ச் பால் கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு த்ரோ தான் வந்துச்சுன்னா கையில அவ்வளவுதான் போட்டுட்டே இருப்பேன். ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போ. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. 2 பேர் அப்படியே துக்கு துக்கா நொறுங்க போய். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. அனி கேட்ச் பிடிக்கிறியா? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஒரு கிரிக்கெட்டரோட வைஃபா இருந்தனே இப்படியா போடுவ? அத்தையுடன் நிக்க இல்ல எதிர. கலுடா மாப்ள. எவ்வளவு மண்டகடா. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. கார் ஓட்ட தெரியும் என்ன பண்ணும்? என்ன பண்ணோம்? கார்ல பெரிய ஓட்டையா போடணும். அப்ப ஓட்ட தெரியும்ல. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வண்டி பார்த்து ஓட்டு. கீழே மீன்லாம் இருக்கு. அலை ரொம்ப அதிகமா இருப்ப மீன் மேல ஏத்த மாட்டேன், உங்க மேல ஏத்திடுவேன். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணாதீங்க. சத்தியமா எரிச்சலா இருக்கு தெரியுமா? வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கேன். பாட்டு மாறும்போது திட்டுற மாதிரி இருக்கு. இல்லடா செல்லம். அறிவே இல்ல உண்மையிலே உங்களுக்கு. எப்படி நான் இத்தனை நாள் வராது பண்ணுங்க அண்ணா. உண்மையிலே நீங்க தான் உயிரை இட்டுக்கிறீங்கண்ணா. நீங்க தான் பண்ணுங்கண்ணா. போங்க. சபு சபு என்ன ஹெல்ப் பண்ண கூப்பிடுறீ? ஏய் இல்ல ஏய் வேலை பாரு. சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாதான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த 15 நிமிஷத்துல ஒண்ணுமே பண்ணல. ஒரு மண்ணுமே பண்ணல இவ. பைத்தியமா இவ. ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? அரவிந்த் என்ன புளி யூஸ் பண்றீங்க? உடம்புளி, உயிர் புலி, குக்கும் யூஸ் பண்ணீங்களா? தப்பும் புலி, உயிர் வாழும் புலி. எப்படி இருந்தோம் நம்ம. அழகா பஞ்சாப்ல ஏறி கிளம்பிட்டீங்க. என்ன பண்ற? காதல் இல்லடா. காதோல் எல்லாம் பொய். ஏதாவது செய்யணுமா உங்களுக்கு? ஆமா. என்ன வேணும்? இங்கே நின்றுங்க கொஞ்சம். எல்லாம் இன்னும் 2 டிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. பிளான் பண்ணிட்டு பாத்துட்டே இருக்காங்களா? மூஞ்சிய பார்க்க முடியாது. ஒண்ணும் பயப்படாதீங்க. கிரெஞ்சி வரவும் முடியாது. ஏய் நண்டு பாத்து விட்டு கை சருக்கு சருன்னு குத்துது செல்லம். நான் வாங்கினப்பே கவர்ல குத்திருச்சு. என்ன இங்க பூண்டு உரிக்க சொல்லிட்டு நண்டு இழுத்தா கையில குத்துது. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. ஜோக் சொல்லவா? ஜோக் சொல்லுங்க. ஜோக் இல்ல ஜோக் சொல்லிட்டேன். அட கன்றாவியே.
செத்த நீங்க நானு நானும் செத்தேன் டைம் அவ்வளவு காம்பனன்ஸ் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. 40 நிமிஷம் தான் இருக்கு, ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. खत्म बाय बाय टाटा गुड बाय சரி என்ன மாதிரி பையன் வேணும் சொல்லு, மக்கள் பாத்துறாங்க. பாடுறத ரசிக்கணும், உன்ன மாதிரி லூசா இருக்கணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றா. ஏமா ஏமா நீ அவன் முன்னாடியே வந்து உட்காந்து வாஷ் பேஷன் பண்ணி போயாமா, நாங்க அங்கே வைக்க அந்த அந்த போமா, அந்த டேபிள் போமா. எப்படி போகுது லைஃப்? எப்படி போகுது லைஃப்? நல்ல போகுது. ஏன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லு. ஏன்னா நான் இப்ப இன்னொருத்தரோட வைஃப். ஏதோ கடையில ரிப்பன் கட் பண்ற மாதிரி இருக்கு. புரியுதா உனக்கு? இரு கை சேர்ந்தாதான் ஓசை வரும். 3 கை இருக்கு. தம்பி மறுகை ஆயிரும். அடங்கம்மால ஒரு ஹோட்டல் போறோம், எந்த ரூம்ல வேணா அந்த ரூம்ல நம்ம தூங்கலாம். ஆனா ஒரு ரூம்ல மட்டும் தூங்க முடியாது. எந்த ரூம்? ரெஸ்ட்ரூம் மஷ்ரூம். சூப்பர் 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 சூப்பர். யாருக்கஞ்சி என்னதான் மிக்ஸி இருந்தாலும் அம்மிக்கல்ல தான் இறக்கி போறோம். அது அம்மிக்கல் மட்டும் கிடையாது, அவங்க மம்மிக்கல், அவங்க அம்மா அரைச்ச அம்மிக்கல். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. எங்க போனாலும் வந்து இளநீ கூட பார்த்தாலே இவர் ஞாபகமா வருது. இளநீ கூடு, விளக்கு, எதை பார்த்தாலும் அவர் ஞாபகம். கோபி சாதாரண ஆள் கிடையாது இவரு. சைடு டிஷ் இல்லைன்னா செருப்பை கட்டி தின்னுவாரு தெரியுமா? என்னடாச்சுன்னா ஒரு அண்ணன் வந்து இங்க குடுக்கற காஸ்டியூம் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போவாரு. ஷூட்டிங்ல நேரம் பேண்ட் வாத்தியம் வாசிக்கிறவங்க கூட போய் வாசிப்பாரு. கை யாத்திரை பண்றாரு, கையாலே நடந்து போவார். லுங்கி கட்டிக்கிட்ட லுங்கி கட்டி கையால நடந்து போவாரு. 10 அடிக்கு ஒரு தடவை கை தட்டுவார். டக்கு டக்கு டக்கு. என்ன தெரியுமா பண்ணுவாரு? முதுகு அவருக்கு எட்டாது. பாறையில சோப்பை தடை விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு முதுவை போய் பறக் 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 தேய்ச்சுப்பாரு. இரு மாப்பிள்ள குளிச்சுட்டு வா ரெண்டு போனாரு அன்னைக்கு. அந்த பக்கெட் பக்கத்துல ஒரு மக்கு இருக்கு, அதுக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ரம்யா இஸ் அனிமல் லவர். ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடுவார். வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு அந்த வாழைப்பழத்தை உரிச்சு இந்த பழத்தை குரங்கு போட்டு தோலை தின்னுவார். பாத்ரூம் தாப்பா இருக்குல்ல, அதுல அந்த சொருகுறது மட்டும் இல்ல, இவரை தூக்கி உள்ள மாட்டிருக்காங்க. அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் கூலிங் இல்ல நினைக்காதீங்க, ஃப்ரிட்ஜும் கூலிங் இருக்காது. ஏன் தெரியுமா? ஃப்ரிட்ஜை திறந்தா லைட் எரிதான்னு திறந்து பாத்துட்டே இருப்பாரு. இந்த சீ ஃபுட் சேலஞ்ச் வாரத்துல ஷெஃப் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுதுன்னு பார்த்தலாம். அடினே இருப்பேன். சிறகு அடிப்போம் நாங்க.